தமிழ் ஜோதி நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட்ல நம்ம வாக்கியம் சிறந்த கணித முறையா இல்லை திருக்கணிதம் சிறந்த கணித முறையா, எதை நம்ம ஃபாலோ பண்றது, எது நம்ம லைஃபுக்கு கரெக்டா இருக்கும். நிறைய பேர் திருக்கணிதம் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், யாரோ ஒரு சில பேர் எங்கேயோ ஒரு மூலையில வாக்கியம் தாங்க பெஸ்ட்டுங்க அப்படின்னு அவங்க பேச போக எல்லார் உள்ளேயும் நிறைய குழப்பம் வந்துருச்சுங்க. இந்த மகர ராசி பாவங்க, கும்பராசி, மீனராசி, மேஷராசி, கடகராசி, இந்த மாதிரி ராசிகளுக்கெல்லாம் சனி பயிற்சி இப்போ வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க வச்சுக்கிட்டீங்கனாலும், மெயினா மகர ராசிக்கு 7.5 சனி முடியுது, கடகராசிக்கு அஷ்டம சனி முடியுது, கும்பராசிக்கு ஜென்ம சனி விலகுது அப்படிங்கிறது எப்பா நமக்கு பிரச்சனைலாம் சால்வ் ஆக போகுதுடா, எப்படியாவது வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நம்ம ஏறுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குடா அப்படின்னு மகர ராசிக்காரங்க கொஞ்சம் பெருமூச்சு விட்டாங்க. கடகராசிக்காரங்கெல்லாம் நம்ம மேலே வச்சு அழுத்திட்டு இருந்த சனி பகவான் அந்த 100 கிலோ வெயிட் அது இறக்கி வைக்க போறாங்க, நம்ம வாழ்க்கையில் இனிமேல் பிரிச்சுட்டு ஓட போறோம்டா, லைஃப்ல எல்லாத்தையுமே போய் அச்சீவ் பண்ண போறோம்டா அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுக்கிட்டு இருந்த கடகராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜென்ம சனி, மென்டல் ப்ரெஷர், ஹெவி மென்டல் ப்ரெஷர், எதை தொட்டாலும் பிரச்சனை, எதை தொட்டாலும் தடங்கள், எப்படி வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த கும்பராசிக்காரர்கள். இவங்க 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி விருச்சிகத்துக்கு அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருக்குங்க. இவங்க 4 பேருக்கும் பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி இந்த மார்ச் 29 இனிமேல் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்னு ஒரு எண்ணம் இவங்களுக்கும். மீனராசிக்கு ஜென்மசனி ஸ்டார்ட் ஆக போகுது, மேஷராசிக்கு விரயசனி ஸ்டார்ட் ஆக போகுது, சிம்ம ராசிக்கு அஷ்டமசனி ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிற ஒரு பயத்திலையும் மக்கள் இருந்துட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷன்ல திடுதுப்புன்னு திருக்கணிதம் பிரகாரம் தாங்க சனி பயிற்சிங்க. வாழ்க்கை பிரகாரம் இந்த வருத்தமே கிடையாதுங்க. அடுத்த வருஷம் தாங்க சனி பயிற்சிங்க. நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க, எல்லாரும் கஷ்டப்பட்டே தான் தீரணுங்க. இன்னும் 1 வருஷம் உங்களை சனி பகவான் வச்சு செய்ய போறாருங்க அப்படின்னு ஒன்றா கொளுத்தி போட்டு போயிட்டாங்க. அவ்வளோதாங்க. இவங்க எல்லாருக்கும் மென்டல் ப்ரெஷர் தொத்திக்கிச்சுங்க. மீனராசிக்கு, மேஷராசிக்கு, சிம்மராசிக்கு லைட்டு ஒரு சின்ன பிரீத்துங்க அப்பா அப்படிங்கிற ஒரு சின்ன பிரீத்தோட இருக்கிறாங்க. இதுதான் இன்னைய சுச்சுவேஷனுங்க. பட் உண்மையிலேயே திருக்கணிதம் சொல்றது பொய்யா, வாக்கியம் சொல்றது தான் உண்மையா அப்படிங்கிறத அதில் பார்க்க போறாங்க. வாக்கியம் அப்படின்னா என்ன, திருக்கணிதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பஞ்சாங்கம்னா என்ன அப்படின்னு. பஞ்சாங்கம்ங்கிறது 5 அங்கங்களை அடக்கினதுங்க. அதாவது 4 நட்சத்திரம், திதி, கரணம், அப்புறம் யோகம் அப்படிங்கிற இந்த 5 விஷயத்த உள்ளடக்கி கணிக்கப்படுற விஷயம்தான் பஞ்சாங்கம். இந்த 5மே திருக்கணிதத்துலையும் இருக்கும், வாக்கியத்துலையும் இருக்குங்க. அப்ப எந்த விதத்துல இவங்க 2 பேரும் வேறுபடுறாங்க ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வாக்கியம் அப்படிங்கிறது வார்த்தைகளால சொல்லி இணைத்து செய்யக்கூடிய கணிக்கக்கூடிய விஷயங்கிறது வாக்கியம்ங்க. வாக்கியங்களா அமைச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள் வாக்கியம். பாரம்பரியமா பழங்காலத்திலேருந்து தொன்று தொட்டு விஷயத்திலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயம் வாக்கியம்ங்க. திருக்கணிதம் அப்படின்னா எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல நீங்க கேட்கிறோம். பட் திருக்கணிதம் அப்படின்னா திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம் இல்லைங்க. அது நம்ம வருவாங்க. இப்ப வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் எல்லாமே கணிச்சு பர்ஃபெக்டா பழங்காலத்தில் அப்படியே பார்த்து வந்துகிட்டு இருக்கிற டயத்துல 1868 ரகுநாதாச்சாரி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா நம்ம நுங்கம்பாக்கத்தில் இருக்க அந்த தொலைநோக்கு இந்த ஆராய்ச்சி தான் பண்ணியிருப்பாங்க. அதில் வேலை பார்த்துட்டு இருக்கிற பர்சன். ஒரு சூரிய கிரகணம் வருது. அந்த சூரிய கிரகணம் வர டயத்தில் இவர் டெலஸ்கோப் அந்த இதை வச்சு இவர் பார்க்கும்போது நிறைய சேஞ்சஸ் இருக்கிறத இவர் பார்க்குறாங்க. கிரகணம் இவங்க நம்ம பஞ்சாங்கத்தில் குறிச்சிட்டு இருக்கிற கிரகண அமைப்புக்கும் இதில் வரக்கூடிய கிரகண அமைப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறத அவர் கணக்கிடுறாருங்க. கணக்கிட்டு நிறைய அவர் அஸ்ட்ராலஜி பற்றி நிறைய நாலேஜ் இருக்கிறதுனால என்னடா இது இதில் வருதுக்கும் அதுக்கு கரெக்டாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் அவர் கணக்கிடுறாருங்க. அதாவது வாக்கிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 14, 15ஆம் தேதி உத்தராயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தராயணம்னா ஒன்றுமே இல்லைங்க, சூரியன் வடக்கு நோக்கி தன்னோட நகர்வை ஸ்டார்ட் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அதான் உத்தராயணம். வாக்கிய பஞ்சாங்கம் ஜனவரி 14, 15 கால்குலேட் பண்ணுவாங்க. பட் இது டிசம்பர் 20, 21ஆம் தேதி சூரியன் நகர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது விஷுவலாக பார்க்குறாரு இல்லைங்களா. நம்ம வார்த்தைகளால் கணிச்சு வச்சுட்டு இருக்கிறதும் விஷுவலாக பார்க்கறதுக்கு என்னடா இது வார்த்தைகளாக கணிச்சு விட்டு இருக்கும்போது இவ்வளோ இருக்குது. இது என்னடா இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ஊருக்கு இங்கேருந்து நீங்கள் சென்னையிலேருந்து இப்போ நீங்கள் கும்பகோணம் போகிறீங்க. நீங்கள் கும்பகோணம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிறதுக்கு பழங்காலத்தில் ஒரு 4 நாள் ஆகும், இல்லை 5 நாள் ஆகும் அப்படின்னு எழுதுறாங்க. நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் 3 மணி நேரத்தில் போய் அந்த காலத்தில் 4 நாள் 5 நாள் ஆகும்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. நம்ம மேப்பில் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் காட்டுது, ரொம்ப வித்தியாசம் வருது அப்படின்னு ஒரு கால்குலேஷன். அந்த மாதிரியான ஒரு கால்குலேஷன் தான் இவருக்கு மிஸ் மேட்ச் ஆகுதுங்க. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு கால்குலேட் பண்ணி பார்க்குறாருங்க. கால்குலேட் பண்ணிட்டு நிறைய சேஞ்சஸ் வருது. இந்த சேஞ்சஸ் எல்லாம் ஒன்றா டிசைன் பண்ணி திருக்கணிதம் அப்படிங்கிறத ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு டீமாக வச்சுக்கிட்டு. அந்த திருக்கு அப்படின்னா என்ன மீனிங்னா பார்த்து கணிக்கிறது, பார்வையினால வரக்கூடிய அமைப்பு. திருக்கணிதம் அப்படிங்கிறது திருத்தி அமைக்கப்பட்டது இல்லைங்க, பார்த்து
கணிக்கக்கூடிய கணிதம் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்து ஒரு ஒரு கால்குலேஷன் தான் பண்றாங்க. இந்த கால்குலேஷன் எடுத்துக்கொண்டு போய் இவங்க வந்து நம்ம சங்கர மடத்தையும் அகோபில மடத்தையும் கொண்டு போய் சப்மிட் பண்றாங்க. ஏன் அந்த மாதிரி வாக்கிய பஞ்சாங்கத்துல பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. உத்தராயணம் வந்து நீங்க ஜனவரி 14, 15 சொல்லிங்க, ஆனா டிசம்பர் 20, 21 வந்து சூரியன் வந்து மாற ஆரம்பிச்சிடறாங்க. அது விஷுவலா இருக்குங்க. இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி கிரக அமைப்புகள்லாம் வருதுங்க. என்ன ஐயா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் சொல்றத நம்ம காஞ்சி மடமும் அகோபில மடமும் அக்செப்ட் பண்றாங்க. ஆமா, இவர் சொல்றதுல இருக்கு அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்றாங்க. ஸோ இப்போ ஒரு பேஸ் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. வாக்கிய பஞ்சாங்கம் அமைச்ச டயத்துல உங்களுக்கு பூமி தன்னைத்தானே சுத்தி வருது பிளானட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அதுல வந்து தேய்மானம் இல்லாம இருந்திருக்கலாம். அந்த காலத்துல அது கணக்குல என்ன இருந்துச்சோ அது பிரகாரம் தான் எல்லா பிளானட்டோட மூவ்மெண்ட்டுமே இருந்திருக்கலாம். பட் இப்ப ரீசன்ட் காலத்துல வந்து பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு அந்த இதையும் சுத்தி வரும்போது தேய்மானம், அந்த அச்சுல தேய்மானம் இருக்குங்கிற ஒரு கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இன்னும் உங்களுக்கு தெளிவா சொன்னா புரியும் நினைக்கிறேன். வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ஒரு வருஷம்ங்கிறது 365.25 நாள் அப்படின்னு கால்குலேட் பண்றாங்க. திருக்கணித பிரகாரம் 365.2422 நாட்கள் அப்படின்னு கால்குலேட் பண்றாங்க. இப்ப வாக்கிய பஞ்சாங்கம் வந்து ஒரு வருஷத்துக்கு 0.0078 டேஸ் கொஞ்சம் ஃபார்வர்டா இருக்கிறாங்க. திருக்கணிதம் 0.0078 டேஸ் வந்து கொஞ்சம் பேக்ல இருக்காங்க. ஒரு 100 வருஷத்தை நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 3/4 நாள் 0.78 டேஸ் வந்து வாக்கியம் அட்வான்ஸ்டாகவும் திருக்கணிதம் வந்து கீழே இருக்கு. இப்போ இதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் 0.0078 டேஸ் வேரியேஷன் வருதுங்களா வருஷத்துக்கு. அப்போ வந்து அமாவாசை, பௌர்ணமி இதெல்லாம் வந்து 1 or 2 டேஸ் வந்து வித்தியாசம். வாக்கியம் கொஞ்சம் பின்னாடியும் திருக்கணிதம் கொஞ்சம் முன்னாடியும் நடக்கிறதுக்கான கால்குலேஷன் இதுதாங்க இந்த மிஸ் மேட்சிங்க. இப்ப வாக்கிய பஞ்சாங்கம்ங்கிறது அந்த காலத்துல கணிக்கப்பட்ட பஞ்சம், அந்த காலத்துல பிளானட்டரி பொசிஷன் அப்படி இருந்திருக்கலாம். பட் இப்ப நீங்க விஷுவலா பாக்குறீங்க, பார்த்து பூமியில தேய்மானம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு வைடு அந்த டேஸையே ஒரு 0.0078 டேஸ் குறைச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த கால்குலேஷன் தானே நம்ம இங்க அப்ளை பண்ணணும். ஸோ விஷுவலா ஒரு பிளானட் நகருது அப்படின்னு நீங்க பார்த்து சொல்ல இல்ல நகரலாம் இல்ல, எங்க தாத்தா அந்த காலத்துல வந்து சொல்லியிருக்காருங்க, அது எப்படி நகரவே நகராதுங்க. நீங்க அந்த பழைய விஷயத்தையே பழைய பஞ்சாங்கத்தையே கையில பிடிச்சி பேசிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ப்ரூஃப் காட்ட முடியுங்க. இப்போ விஷுவலா திருக்கணித பிரகாரம் வந்து பாருங்க பிளானட்டரி பொசிஷன் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு உங்க விஷுவலா ப்ரூஃப் காட்ட முடியுங்க. அந்த ப்ரூஃப் காட்டினதுக்கு அப்புறமும் நீங்க வந்து இல்ல நகரவே இல்லைன்னு பேசுறது எப்படிங்க வந்து நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். நீங்க இன்னொரு விஷயம் திங்க் பண்ணுங்க. உடனே அவங்க என்ன பிடிச்சிப்பாங்க அப்படின்னா திருநள்ளாறு கோவில்ல வந்து சனிப்பயிற்சி இந்த வருஷம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து வாக்கியத்தை தான் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு. அதுவும் என்ன விஷயம் அப்படின்னாக்க கடவுள் சம்பந்தப்பட்ட பாரம்பரியமா பண்ணக்கூடிய விஷயத்துல வந்து இந்த மாற்றத்தை நம்ம பண்ணிக்க வேண்டாம். ரெகுலர் லைஃப் ஸ்டைலுக்கு இன்னைக்கு பிளானட்டரி பொசிஷன் மாற்றம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், விஷுவலா தெரியுது. அதனால நம்ம வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் நம்ம இதில் வந்து மாத்திப்போம்னு அந்த காலத்துல ஒரு முடிவுக்கு வராங்க. இதுதான் நடந்த ஒரு விஷயங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எங்கள் ஊர் சாமியெல்லாம் முருகன் வந்து கையில் வேலு தாங்க வச்சுட்டு இருக்கிறாருங்க. இவர் வந்து கையில் கத்தி தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. காளி வந்து கோடாலி. இப்படி தான் சாமி, எங்கள் ஊர் சாமியெல்லாம் கையில் கத்தி, கோடாலி, அம்பு, வேலு, வில்லு தான் வச்சுட்டு இருக்கிறாருங்க. அதனால இந்தியன் மிலிட்ரியும் வில்லு, வேலு, அம்பு, கத்தி தான் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இதை ப்ராக்டிக்கலாக அக்செப்ட் பண்ணிக்கிற விஷயமா பாருங்கள். அதே மாதிரி ஒரு கோவிலுக்கு நீங்கள் போகும்போது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நீங்கள் போடக்கூடிய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுங்கிறது வேற, உங்கள் வாழ்க்கையில் ரெகுலர் அன்றாட வாழ்க்கை முறைக்கு நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸுங்க இல்லை. இன்னைக்கு உங்கள் ஆஃபீஸுக்கு நீங்கள் ஒரு வேஷ்டியும் சட்டையும் கட்டிட்டு நீங்கள் போகிறதா இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நடக்கக்கூடிய விஷயமா ப்ராக்டிக்கலாக அதை அக்செப்ட் பண்ண முடியுமா? இன்னும் கூட இதை உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்கிறாங்க. யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக நான் சொல்லலை, உங்களுக்கு புரியணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக நான் சொல்கிறாங்க. இன்னைக்கு நாம பேண்ட் ஷர்ட்டுக்கு அப்கிரேட் ஆகிட்டோங்கிறதுனால எந்த சாமிக்காவது நம்ம பேண்ட் ஷர்ட் போட்டு வேடிக்கை பார்த்துருக்கோமாங்க. இன்னைக்கு நம்ம தகுதிக்கிட்ட அந்த மாதிரி ஒரு காரில் பைக்லேயோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறாங்க, அது பென்ஸாக இருக்கட்டும், ஆடியாக இருக்கட்டும், ஹோண்டா சிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஷிஃப்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி காரில் போயிட்டுருக்குறோம். நம்ம இன்னைக்கு சாமியை நம்ம ஊர்வலமாக கொண்டு போகும்போது பல்லக்கையோ தேரையோ தவிர வேறு எதுலையாவது மாற்றி வச்சு நம்ம வேடிக்கை பார்த்துருக்கோமாங்க. ஸோ சாமி சம்பந்தமாக என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளை அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை கொஞ்சம் லாஜிக்கே யோசிச்சு பாருங்க. சாமி வந்து பல்லக்கில் தான் போறாரு, சாமி தேரில் தான் போறாரு. அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் தேரில் தான் போயிட்டு இருந்தாங்க. நீங்களும் தேரில் தாங்க ஆஃபீஸ் போனங்கன்னு போனா இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் இன்னைக்கு நம்ம இருக்க சிட்டி ரோட்ல ஒரு தேரில் நீங்கள் போற மாதிரி உங்களை கற்பனை பண்ணி நினைச்சு பாருங்களேன். நடக்கிற கட்சியாக யோசிச்சு பாருங்க. இவ்வளோதாங்க ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்துக்கும். சாமி சம்பந்தப்பட்ட விஷயத்த மாற்றாம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு எது கம்ஃபர்ட்டா எது ப்ராக்டிக்கலா இருக்கோ
இதை தாங்க நம்ம இங்கே அப்கிரேட் பண்ணிட்டு போட்டுருக்கோம். ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயம் பண்ணும்போது பாரம்பரியமாக பண்ணக்கூடிய விஷயங்களை அதை வருஷத்துக்கு ஒரு தரமோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தரமோ அதை ட்ரெடிஷ்னல் மறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக அதை ஃபாலோ பண்ண விஷயத்த ரெகுலர் லைஃப்பில் நீங்கள் பண்ண மாட்டீங்க. பழங்காலத்தில் ஃபாலோ பண்ண விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இன்னி வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம நிறைய விஷயங்கள் மாற்றிக்கிட்டு இருக்கோங்கிறது ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் ஆகக்கூடிய விஷயங்களை மாற்றிக்கிட்டு இருக்கோம். இது ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணுற விஷயங்கள் நீங்கள் ஆன்லைனில் நேராக போயிட்டு இன்றைக்கி பிளானட்டரி பொசிஷன் எங்கெங்கே இருக்குதுன்னு நீங்கள் போட்டிங்களான்னு நீங்கள் விஷுவலாக அதை உங்கள் மொபைல்லேருந்தே பார்க்க முடியும். உங்கள் மொபைல்லேருந்து பார்க்கும்போது மார்ச் 29 நீங்கள் பார்க்கலாம். சனி மீனமலையில் தான் உட்காந்துருப்பார். இது விஷுவலாக நீங்கள் பார்க்கலாம். இது நம்ம நாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் மட்டும் இல்லை, நாசாவோடது எதோடதை நீங்கள் எடுத்து போய் பார்த்தீங்கன்னாலும் சாட்டனோட பொசிஷன் மார்ச் 29 மாறிடுதுங்க. இது பழங்காலத்தில் நாங்கள் இதை ஃபாலோ பண்ணோம், பழங்காலத்தில் எங்கள் மூதாதையர்கள் இதை சொன்னாங்க, நான் அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன்னு நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது திருக்கணிதம் போய் பலிக்காது, இதை நீங்கள் நம்பாதீங்க அப்படிங்கிற மோடுக்கு பார்க்குற பப்ளிக் போட்டு தன்னை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாங்க. ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு என்ன உண்மையோ அதை மட்டும்தாங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்போ திருக்கணிதம் பெஸ்ட்டாக வாக்கியம் பெஸ்ட்டாங்கிற இந்த கால்குலேஷன் உள்ள நீங்கள் போகிறதே வேஸ்ட்டுங்க. என்ன ரீசன்னா பலன் ரெண்டுத்துலையும் ஒன்று தாங்க. சனி மீனத்தில் இருந்தால் என்ன பலன், குரு ரிஷபத்தில் இருந்தால் என்ன பலன், இது ரெண்டுத்தையும் மாறவே மாறாதுங்க. ஸோ இதில் அந்த அக்யூரேசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஷார்ப்னஸ், அந்த அக்யூரேசி இன்றைக்கி டெலஸ்கோப் வழியாக நம்மளால் பார்க்க முடியும். பிளானட்டரி பொசிஷன் நம்ம கரெக்டாக எங்கெங்கே இருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படிங்கிற காரணத்தினால தான் அதை வச்சு திருக்கணிதம் கொஞ்சம் அட்வான்ஸாக மூவ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயங்க, வாக்கியம் கையால் மேக்ஸிமம் கணிக்கக்கூடிய விஷயங்க. இப்போ நான் ஒரு வாக்கியத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஜோசியர் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரு கால்குலேஷனில் ஒரு சின்ன மிஸ்டேக் நான் பண்ணுறேன் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் அந்த எரர் அடிங்க. ஒன்று என்னோடய வீட்டில் ஃபேமிலி டிஸ்டர்பன்ஸில் இருக்கலாம், நான் ஒரு ஜாப் ப்ரெஷரில் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கோபத்தில் இருக்கலாம், சாப்பிடாமல் இருக்கலாம், பசியில் இருக்கலாம், டயர்டாக இருக்கலாம். ஏதோ ஒன்று பண்ணும்போது நான் கையால் கணிக்கக்கூடிய இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஜாதகத்தோட அந்த பலன் அந்த இதுவே மாறிடுங்க. நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை நீங்கள் பண்ணும்போது ஒரு லெட்டர் ஒன்று நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த லெட்டரை நீங்கள் டைப் பண்ணும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருங்க. இதே நீங்கள் சிஸ்டமில் உட்காந்து நீங்கள் பண்ணும்போது டைப் பண்ணும்போது மிஸ்டேக் வந்தாலும் டக்குன்னு அந்த சிஸ்டம் காட்டிடுங்க, இந்த வேர்டு நீங்கள் ஸ்பெல்லிங் தப்பாக அடிக்கிறீங்கன்னு காட்டி ஆட்டோவாக என்ன மாற்றணுங்கிறத காட்டிடுங்க. ஸோ அப்போ நீங்கள் கையில் எழுதுகிற லெட்டரில் இருக்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் ஒரு சிஸ்டமில் அடிக்கிற லெட்டரில் இருக்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் எக்கச்சக்க வித்தியாசம் வருங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் தாத்தா பொழு தாத்தா இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு ஒரு விஷயத்த நீங்கள் ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி தாத்தா இதை பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு இன்லேண்ட் லெட்டர் எடுத்துவாடா தம்பி, ஒரு போஸ்ட் கார்டு எடுத்துவாடா தம்பி, அதில் நம்ம எழுதி தாண்டா அனுப்பணும்டா அப்படின்னு சொல்லுவார். இல்லை தாத்தா அதெல்லாம் ஒரு 2 செகண்டில் பண்ணிடலாம் நான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சும்மா கதை விடாத ஒரு லெட்டர் போய் சேர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 நாள் அவன்கிட்ட யார்ட்டடா கதை விடுற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. என்ன அவர் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. இவ்வளோதாங்க சிம்பிள் லாஜிக்ங்க. அவர்கிட்ட போய் நீங்கள் வாட்ஸ்அப்பை பற்றியோ மெயிலை பற்றியோ நீங்கள் சொன்னீங்கன்னா புரியாது. ஒரு பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கிற ஒரு ஐஃபோனையோ ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனையோ கொடுத்தீங்கன்னா எப்படி திணறுவாங்களோ அந்த மாதிரி தாங்க இன்னைக்கு வாக்கியம் ஜாதகம் பார்க்குறவங்களால திருக்கணிதம் கம்ப்யூட்டரைஸாக இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்ண முடியும். பட் ஒரே விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இப்போ ஒரு ஜாதகத்தை பொருத்தம் பார்க்க போகிறீங்க, ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் பொறுத்து பார்க்க போகிறீங்கன்னா டக்குன்னு ஒரு கம்ப்யூட்டரில் போட்டு அதை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது வரக்கூடிய ஒரு அமைப்புக்கும் வாக்கிய பார்க்குறவங்கள்ட்ட கையில் கொடுத்து பார்க்கும்போது வர அமைப்புக்கும் வித்தியாசம் வரும். ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கும் போது அந்த காலத்து பஞ்சாங்கத்தை நீங்கள் கையில் எடுத்து பார்க்கணும், அதில் கிரக அமைப்புகள் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கணும். இன்றைக்கி அது அப்டேட்டாக கையில் வச்சுருக்க மாட்டாங்க. இவங்க அந்த பஞ்சாங்கத்தை ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாமே இருக்கும். ஒரு பஞ்சாங்கம் மிஸ் ஆச்சுன்னா கூட கஷ்டம். அதுக்கான சாஃப்ட்வேர் இந்த அப்கிரேட்லாம் ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான். ஏன்னா வாக்கியம் ஆஸ் பர் சயின்ஸ் பிரகாரம் கிரக அமைப்பில் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை ஃபாலோ பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க. திருக்கணிதத்தை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ வாக்கியத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சந்திரனோ இல்லை ஒரு புதனோ ஏதோ ஒரு கிரகம் கட்டம் மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. திருக்கணிதத்தில் போகும்போது அதில் வேரியேஷன் இருக்குங்க. கொஞ்சம் அக்யூரேசி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்திங்க. ஒரே ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க, இது ப்ராக்டிக்கலாக விஷுவலாக யார் வேணாலும் இந்த பிளானட் இங்கே தான் இருக்குன்னு நீங்கள் சயின்டிஃபிக்காக ஒரு விஷயத்த சொல்ல முடியும், வாக்கியக்காரர்களால் சொல்ல முடியாது. ஸோ இப்போ எனக்கும் வாக்கியம் பார்க்க தெரியும், எல்லாருக்குமே வாக்கியம் பார்க்க தெரியும். எது கரெக்டாக வருது, ப்ராக்டிக்கலாக லைஃபுக்கு எது சூட் ஆகுது அப்படிங்கிறத தான் நம்ம ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருமே என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, வாக்கியத்தில் சொல்கிறது கரெக்டாக திருக்கணிதத்தில் சொல்கிறது கரெக்டாக அப்படிங்கிறத தான் எல்லாருமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். 2த்துலேயும் சொல்கிறது தப்பு கிடையாது, அந்த கால அளவு மட்டும்தான் 2த்துலேயும் மாறுபடுங்க. வாக்கியம்ங்கிறது அக்யூரேசி கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய விஷயம் தான். ரொம்ப எலாபரேட்டாக உள்ளே போய் இறங்கி பார்க்கறதுங்கிறது பார்க்க முடியாதுங்கிறதுலாம் கிடையாது. அந்த அதெல்லாம் பார்க்கலடா என்னடா கதை விட்றான்னு நீங்கள் கேட்காதீங்க.
பார்க்க முடியுங்கிறது உண்மை. ஆனால் அதுக்கான கால அளவு நிறையா ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படிங்கிற செகண்ட்குள்ளே நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். கால அளவுகள் ஸ்பெண்ட் பண்ணுறத விட அக்யூரேசியில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நிறைய எரர் பின்னாடி வரிசையாக வரதுக்கான கால்குலேஷனில் மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. கம்ப்யூட்டரில் போடும்போது அந்த வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இவ்வளோதாங்க சிம்பிள் தியரிங்க. இன்னமும் அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் தவறு கிடையாதுங்க. பலன்கள் வந்து மாறுபாடு கொஞ்சம் இருக்க செய்யுங்க. நீங்கள் உங்க கையிலேயே முடிவை விட்டுருங்க. நீங்களே ஆன்லைனில் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு சனி எங்கே இருக்கிறாரு, மார்ச் 29 எங்கே மாற போகிறாரு அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. திருக்கணிதம் மூலியமாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஓரளவு உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுதா, இல்லை வாக்கியத்தை ஃபாலோ பண்ணாம நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனீங்கன்னா, நம்ம சிஎம் இருக்காருங்க. நம்ம சிஎம் வந்து இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டரில் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு பர்த்டே விஷ் பண்ணுறாரு, இல்லை ஏதாவது ஒரு நலம் விசாரிக்கிறாரு, ஏதோ ஒன்று பண்ணுறாருன்னா ஜஸ்ட் ஒரு ஃபோனை போட்டு பேசிட்டு போயிடுவாருங்க. பட் இதே ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒரு விஷயம் அவர் பண்ண போகிறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் ஒரு ஃபோனில் பேச மாட்டாருங்க. உட்காந்து அந்த ப்ரோட்டோக்கால் என்னவோ அந்த லெட்டரில் வந்து கரெக்டாக எழுதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவார். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ் பர் ப்ரொசீஜர் என்னவோ அப்படியே தூக்கி அக்கௌண்ட்டில் போட மாட்டாங்க. எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி அவங்க ஒரு லெட்டர் பண்ணி அனுப்புவாங்க. இது வந்து ஒரு ப்ரோட்டோக்கால். ஸோ அந்த மாதிரி தாங்க ஒரு விஷயம் கடவுளுக்கு பண்ணக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாவ் டு ஃபாலோ சம் ப்ரோட்டோக்கால். ஸோ அதனால் அதை வந்து உடைக்க வேண்டாம். உங்கள் ரெகுலர் லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு பர்த்டே விஷ் பண்ணுறீங்க, ஒரு பேசுகிறீங்க, ஒரு பஸ் ஏறி போகிறீங்க, இதெல்லாம் எப்படி இருக்குமோ இது வந்து ஃபாலோ பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறதாங்க. அதே மாதிரி திருமணத்தை எடுத்திங்கன்னா நிறையா திருமணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசி மாப்பிள்ளை கோச்சிக்கிட்டு போகிறது, கொடை எடுத்துக்கிட்டு போகிறது, பின்னாடியே அப்பா தூக்கிட்டு ஓடுறது அப்படின்னு அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணாமல் உடைக்கும். பட் ரெகுலர் லைஃப் ஸ்டைலில் இதெல்லாம் நடக்குமாங்க? ரெகுலர் லைஃப் ஸ்டைலில் இந்த மாதிரி கோச்சிக்கு போனால் இதெல்லாம் காசிக்கு கோச்சிக்கு நீங்கள் போவீங்களா? இப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ப்ராக்டிக்கலான விஷயங்கிறது வேற, ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறது வேற. ட்ரெடிஷ்னல் விஷயத்தை நம்ம அந்த கோவில், சாமி, குலதெய்வம் இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு ரெகுலர் லைஃப் ஸ்டைலுக்கு இன்னைக்கு சயின்டிஃபிக்காக என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கிறது இட் வில் பி ஈஸிங்க. சொல்ல வரது புரியும்னு நினச்சிருக்கேன். உங்கள் கையிலேயே விட்டுறேங்க. நீங்களே புரிஞ்சுக்கோங்க எந்த பலன் உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகுது அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்க்குறவங்க மோஸ்ட்லி எல்லாமே நல்ல ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக தான் இருப்பாங்க. பட் அவங்க வந்து அது வாக்கியமே பார்த்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அவங்க திருக்கணிதத்தை வந்து ஸ்கூலில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க, கம்ப்யூட்டரை அப்டேட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கிறதுனால தூக்கி போட்டிருப்பாங்க. ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அவங்க சொல்கிறது தவறு கிடையாது. பட் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக வருதுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு போங்க, தவறு கிடையாது. மேக்ஸிமம் இன்னைக்கு அட்வான்ஸ் லெவலில் வந்து பார்க்கும்போது திருக்கணிதம் எல்லா கால்குலேஷனுக்கும் கரெக்டாக வருதுங்கிறதா என்னோட கருத்து. ஜஸ்ட் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பொருந்தும். அதே மாதிரி இது யாரையோ நம்ம வந்து கஷ்டப்படுத்தணும், யார் மனசை புண்படுத்தணும் ஒரு எண்ணத்தோடு இது நான் வந்து வெளியிடலைங்க. இது உண்மையிலேயே ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வெளியிடுறேங்க. இன்னைக்கு ஜாதகம் பார்க்குறவங்க என்ன வேணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு நம்ம சொல்லணுமே ஒழிய தேவையில்லாமல் அவங்கள போட்டு நம்ம குழப்பி விடக்கூடாதுங்க. மேக்ஸிமம் ட்ரை பண்ணுற விஷயத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது தான் இட் ஈஸிங்க. ஏதோ ஒரு இடத்துல ரேராக பண்ணக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி அவங்க குழப்பிக்கிட்டு அப்டேட் பண்ணிக்காமல் போகிறதுக்கு ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிப்போங்க. இது யார் மனசையாவது புண்படுத்தக்கூடிய கண்டென்ட்டாக இருந்தால் அவங்கள்ட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.